இஸ்ரேல் ஈரான் போருக்கு மத்தியில் B-2 குண்டுவீச்சு விமானங்களை பசிபிக் தீவில் நிலைநிறுத்திய அமெரிக்கா 2 வாரங்களில் முடிவு எடுப்பதாக ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் அமெரிக்காவின் நடவடிக்கையால் மத்திய கிழக்கில் பதற்றம். அமெரிக்கா இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரானை தாக்கினால் செங்கடலில் அமெரிக்க கப்பல்கள் அழிக்கப்படும். ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவுக்கு பகிரங்க எச்சரிக்கை. ஈரானிலிருந்து மேலும் 290 இந்தியர்கள் சிறப்பு விமானம் மூலம் நள்ளிரவு தாயகம் திரும்பினர். ஆபரேஷன் சிந்து திட்டத்தில் இதுவரை 1117 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. ஈரானிலிருந்து அனைத்து இந்தியர்களையும் மீட்கும் பணி நடைபெறுவதாக ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் அறிவிப்பு. ஈரானில் உள்ள இலங்கை, நேபாளம் நாட்டை சேர்ந்தவர்களையும் மீட்க இந்தியா உதவி. உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினராக ஜூலை 1 முதல் மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் குழு விண்ணப்பங்களை பரிசீலனை செய்யும் என முதலமைச்சர் அறிவிப்பு. மாவட்ட வாரியா ஜூலை 1 முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்படும். மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே குழு அமைக்கப்பட்டிருக்கு. அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்கக்கூடாது என நினைப்பவர்கள் திமுக அரசு மீது பாய்கிறார்கள். எல்லோரும் முன்னேறுவது சிலருக்கு பிடிக்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எல்லோரும் முன்னேறக்கூடாது, எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்கக்கூடாதுன்னு, சமத்துவம் கூடாதுன்னு நினைக்கிற வகுப்புவாதிகள் தான் திமுக அரசு மீது பாயிறாங்க. தாவேக நலத்திட்ட உதவிகளை பெறச் செல்லும் தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவீர்கள். திமுக அரசு மிரட்டல் விடுத்துள்ளதாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் குற்றச்சாட்டு. தூய்மை பணியாளர்கள் 300 பேருக்கு டோக்கன் கொடுத்து அவங்களுக்கு நலத்திட்ட உதவிக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க கண்டிப்பாக நீங்கள் யார் ஒருவரும் போகக்கூடாது, போனீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வேலைக்கு வழங்கப்பட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு ஏன் இப்படி பயப்படுகிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. மருத்துவமனையில் ஜி.கே. மணியை சந்தித்து நலம் விசாரித்த சீமான். மன அழுத்தத்தால் ஜி.கே. மணிக்கு உடல்நிலை பாதிப்பு என சீமான் பேட்டி. திமுக கூட்டணி அடுத்த சில மாதங்களில் உடையும் என மத்திய அமைச்சர் எல். முருகன் ஆருடன். பல கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற தயாராக உள்ளதாக பேட்டி. திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். திமுக கூட்டணி ஒரு உடையும் கூட்டணியாக தான் இருக்கும். ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அருகே தனியார் தொழிற்சாலை ஊழியர் படுகொலை. குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 20,000 கனஅடியாக நீடிக்கும் நீர்வரத்து. சேலம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 22,000 கனஅடியாக அதிகரிப்பு. தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. 2 நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல். வால்பாறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி உடல்நலக்குறைவால் காலமானார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இரங்கல்.
கோவை மாவட்டம் வால்பாறையில் யானை தந்தங்களை விற்பனை செய்ய முயற்சி. வனத்துறை தற்காலிக பணியாளர்கள் 2 உட்பட 5 பேர் கைது. உளுந்தூர்பேட்டையில் கடைகளில் பணியாற்றிய 3 குழந்தை தொழிலாளர்கள் மீட்பு. சிறார்கள் பெற்றோர்களிடம் ஒப்படைப்பு. கடை உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு. ₹100 கோடி ஜிஎஸ்டி முறைகேடு புகாரில் ஜார்க்கண்ட், பீகாரில் சிபிஐ சோதனை. மோசடி, போலி ஆவணங்களை சமர்ப்பித்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் நடவடிக்கை. அச்சரப்பாக்கம் அருகே இளைஞர் தாக்கப்பட்ட வழக்கில் போலீசார் ஒரு தலைப்பட்சமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். உத்தரப்பிரதேசத்தில் மனைவிக்கு காதலனுடன் திருமணம் செய்து வைத்த கணவன். காதலனை பிரிய மறுத்த மனைவியை காதலனுக்கே கரம் பிடித்துக் கொடுத்த கணவன். பிராந்திய அமைதிக்கு இஸ்ரேல் பிரதமர் மிகப்பெரிய தடையாக இருப்பதாக துருக்கி அதிபர் குற்றச்சாட்டு. இரத்தத்தால் வரையப்பட்ட எல்லைகளை நிறுவ அனுமதிக்க முடியாது என ஓஐசி கூட்டத்தில் எர்டோகன் திட்டவட்டம். ஈரான் உயர் தலைவர் கமேனிக்கு பிறகு நாட்டை வழிநடத்தப் போவது யார்? உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் 3 பேரின் பெயர்களை கமேனி பரிந்துரைத்துள்ளதாக தகவல். இலங்கை பதுளையில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்து. 3 பேர் உயிரிழப்பு, 26 பேர் படுகாயம். லீட்ஸ் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 471 ரன்களுக்கு ஆல் அவுட். 3 வீரர்கள் சதமடித்தும் ஒரு இன்னிங்ஸில் குறைந்த ரன்கள் அடித்த அணி என இந்தியா மோசமான சாதனை. லீட்ஸ் டெஸ்டில் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்புக்கு 209 ரன்கள் சேர்ப்பு. இங்கிலாந்து வீரர் ஒலி போப் சதம், 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய பும்ரா. ஹாக்கி ப்ரோ லீக் தொடரில் தோல்வியில் துவளும் இந்திய ஆடவர், மகளிர் அணிகள். பெல்ஜியத்திடம் இந்தியாவின் இருபாலர் அணிகளும் படுதோல்வி. நெல்லை அணிக்கு எதிரான டிஎன்பிஎல் போட்டியில் கோவை அணி அபார வெற்றி. நடப்பு டிஎன்பிஎல் தொடரில் 4 தோல்விகளுக்கு பிறகு முதல் வெற்றியை பதிவு செய்த கோவை. பெர்லின் ஓபன் அரையிறுதியில் நம்பர் 1 வீராங்கனை சபலென்காவை வீழ்த்திய மார்கெட்டா. சாம்பியன் பட்டத்திற்கான இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனையுடன் இன்று மோதல். ஹாலே ஓபன் டென்னிஸ் அரையிறுதியில் ஸ்வரேவை வீழ்த்தி மெத்வதேவ் வெற்றி. இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் பப்ளிக்குடன் மெத்வதேவ் பல பரீட்சை. பெங்களூரு கூட்ட நெரிசல் சம்பவத்தால் கிரிக்கெட் கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க பிசிசிஐ முடிவு. 3 முதல் 4 நாட்களுக்குள் வெற்றி பேரணி நடத்தக்கூடாது. 4 அடுக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்க திட்டம். Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.